கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேற்று நாம் மிரியாவை குறித்து பார்த்தோம். இன்று ராகாப்பை குறித்து பார்ப்போம். எரிகோ பட்டணத்தில் ராகாபின் குடும்பம் வசித்து வந்தனர். எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படி யோசுவா 2 வேவுகாரரை அங்கு அனுப்பி வைத்தான். எரிகோவை சுற்றி பார்த்து வர சில நாட்கள் வேண்டியிருந்தபடியால் வேவு பார்க்க சென்ற ஒற்றகர்கள் தங்குவதற்கு இடமில்லாதபடியால் ராகாப் வீட்டில் தங்குவதற்கு ஏதுவாயிற்று. ராகாப் பாவியாக இருந்த போதிலும் அவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள். இதே போல்தான் நாம் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் நம் இருதயமாகிய வீட்டில் வந்து வாசம் பண்ணுவார். எரிகோவை வேவுக்காரர்கள் அழிக்க வந்திருக்கிறார்கள் என்று ராகாப் தெரிந்து கொண்டு அவர்களை அந்நாட்டு மக்கள் வந்து ஏதாவது செய்து விடுவார்கள் என்று நினைத்து தன்னுடைய மேல் வீட்டு அறையில் ஒளித்து வைத்தாள். அதிகாலையில் அவர்களை வீட்டை விட்டு அனுப்பும் முன் அவர்களிடம் பேச ஆரம்பித்தாள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் அழைத்து கொண்டு புறப்பட்டது முதல் அவர்களை எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனவே என்னையும் என் குடும்பத்தையும் எரிகோவை அழிக்கும் முன் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அதற்கு முன் எனக்கு ஒரு அடையாளம் தர வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு அவர்கள், நீ எங்களை உன் வீட்டு ஜன்னல் வழியாய் இறக்கிவிடு. அதே ஜன்னலில் ஒரு சிவப்பு நூல் கட்டி தொங்கவிட வேண்டும். நாங்கள் எரிகோவை அழிக்கும்போது உன் ஜன்னலில் உள்ள சிவப்பு நூல் கயிற்றை பார்க்கும்போது உன்னையும் உன் குடும்பத்தையும் நாங்கள் காப்பாற்றுவோம் என்று உறுதி அளித்தனர். எசேக்கியேல் 9:4-5 தேவன் சொல்கிறார், பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில் அடையாளம் போடு. தேசத்தை அழிக்கையில் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் கிட்டாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ராகாப் வீட்டின் ஜன்னலில் சிவப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட போதும் நெற்றியில் அடையாளம் போட்டப்பட்ட மனுஷர் மேலும் அழிவு வராமல் இருந்தது போல நம்முடைய ஜீவியத்தின் சரீரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பூசப்பட்ட இரத்தம் நம்முடைய சரீரத்தில் காணப்படும் பொழுது அழிவிலிருந்து காக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.